Welcome to the Intelligent Pesticide Sprinkling System project. Picture a small-scale farm divided into zones. In each zone, a white pole stands tall. Atop the pole is a Raspberry Pi camera module. Below the camera, an IoT sprinkler activates when pests are detected. The farmer monitors pest status via a mobile dashboard. The dashboard displays pest status, plant health, and pesticide use. This system streamlines pest management and enhances savings. இந்த மாதிரிதான் இருக்கும். இது வந்து ஒரு கம்பி மாதிரி நட்டுருக்கோம். நட்டுட்டு மேல வந்து அந்த கேமராவும் அந்த மருந்து தெளிக்கிறதும் வச்சிருக்கோம். இதுல பம்புல அந்த மருந்து. அது வந்து இப்ப இந்த இடத்துல வந்து நோய் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து மருந்து தெளிப்போம். இப்ப அதே மாதிரி திரும்பி இந்த இடத்துல வந்து எந்த நோயும் இல்லை அப்படின்னா இல்ல கம்மியா நோய் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மியா மருந்து தெளிப்போம். அந்த மாதிரி அதே மாதிரி இங்க வந்து இந்த செடிக்கு வந்து எவ்வளவு நோய் இருக்கு எவ்வளவு மருந்து இருக்கு அப்படின்றதெல்லாம் உங்க போன்லயே வந்து காமிச்சு. அதுக்கு வந்து நாங்க ஒரு ஆப் ரெடி பண்ணிடுவோம் போன்ல. அதுல வந்து நீங்க பாத்துக்கலாம் இவ்வளவு இந்த சோன்ல பிரச்சனை வந்திருக்கு, நான் இவ்வளவு மருந்து தெளிச்சிருக்கேன்னு அதுவே உங்களுக்கு சொல்லிடும். இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் இதுல பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தமிழ்ல சொல்லி வைக்கலாம். அது ஸ்பீச் டு இது டெக்ஸ்டா மாத்தி அதுவே புரிஞ்சு உங்க தமிழ்ல ஆன்சர் பண்ற மாதிரி அதான் மனுஷ கண்ணால பார்த்து பண்றதுக்கும் ஒரு ஏஐ பார்த்து பண்றது அக்யூரேட்டா பண்ணுவோம். அதுக்காக இப்ப இந்த இடத்துல பூச்சி இருக்குன்னா அது இந்த இடத்துல மட்டும் இது பண்ணிடுவோம். அந்த பெட்டிகட்டு தவிர்ப்புனா அங்க மட்டும் பண்ணுவோம். அந்த மாதிரி ட்ரை ஆச்சுன்னா கரெக்டா அந்த டைமுக்கு எங்க இப்ப நம்ம பண்றதா நம்ம ஒரு செஷன் போட்டுப்போம். இன்னைக்கு ஈவினிங் மருந்து தெளிக்கிறோம், நாளைக்கு ஃபெர்டிலைசர் போடுறோம் அப்படின்னு நம்மளே யோசிச்சுதான் போடுவோம். அது பண்ணும்போது நம்ம மொத்தமா எல்லாத்துக்கும் பண்ணுவோம். இது வந்து எங்க தேவையோ அங்க மட்டும் யூஸ் பண்றோம். அப்போது நமக்கு அந்த மருந்து பிரச்சனையும் இல்லை, நிறைய வேஸ்டும் ஆகாது. எங்க தேவையோ அங்க மட்டும் தான் பண்றோம். உங்களுக்கு காஸ்ட் செலவும் கம்மி. இன்னொன்னு நிறைய நம்ம நிறைய மருந்து தெளிக்கும் போது நம்ம சாப்பாடும் பிரச்சனை வரும். அதையும் பண்ணுவோம். கரெக்டான அளவு எல்லாமே கரெக்டா இது பண்றோம். நீங்க தெளிக்கிறது மொத்தமா தெளிப்பீங்க. நோய் அது வந்து நோய் இல்லாத செடிக்கும் அது வந்து தெளிக்கும் போது ஃபுட்டும் தேவையெல்லாம் பாதிக்குது. அதனாலதான் எதுல பிரச்சனையும் அங்க மட்டும் தெளிக்கிறோம். உங்களுக்கு ஒரு ஆப் டெவலப் பண்ணி கொடுத்துருவோம். அதுல வந்து தமிழ்லயே நீங்க பேசலாம். அது வந்து ஸ்பீச் டு டெக்ஸ்டா மாற்றி அதுவே புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தமிழ்லயே ரிப்ளை பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு நீங்க மொத்த காட்டுக்கும் நீங்க அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல சொன்னாலே அதுவே வேலை கம்மி. உங்களுக்கும் வேலை கம்மி, ஆட்களும் கம்மியாகும், காசு கம்மி. மருந்து வாங்குறது அது இல்லாம அடிக்கிறதுக்கு ஆள் தேடணும். நாங்க அடிக்கிறது கஷ்டம். உடல் உழைப்பு எல்லாமே கம்மியாயிரும். ஃபெர்டிலைசர் தெளிக்கும் போது சாப்பாடும் அந்த நிறைய நோய் இருக்கிறதுக்கும் வந்து மருந்து போக இல்லாத செடிக்கும் மருந்து திரும்ப கூட அதையும் நம்ம கரெக்டா அனலைஸ் பண்ணிடுவோம். கண்டிப்பா வந்து அந்த மாதிரி இதா ஓகே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா மருந்து வேஸ்ட் இல்ல நமக்கு. கரெக்டான அளவு மருந்து எல்லாமே அதெல்லாம் பார்த்தா மனுஷ. அப்ப நாங்க ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்து உங்க கையில கொடுத்தா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. பண்ணித்தான் நாங்க இந்த காலத்துக்கு அதான் பெட்ரு. அப்புறம்